குலசாமை, இருங்குச்சோளம் இந்த ரெண்டுத்தையும் நாம உப்புமா பண்ண போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போறது அரிசி உப்புமா தான் பார்க்க போறோம். அதுக்கு நாம சாப்பாட்டு அரிசி ஒரு உழக்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா குலசாமை ஒரு உழக்கு, இருங்குச்சோளம் ஒரு உழக்கு எடுத்து நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு 1/2 டம்ளர், துவரம்பருப்பு ஒரு 1/2 டம்ளர், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வறுத்துக்கிறோம். இதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆற விட்டுறலாம். அதுக்கு நம்ம புழுங்கல் அரிசியும் கடலைப்பருப்பையும் எல்லாத்தையும் போட்டு நம்ம முதல்ல உடைச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம மில்லட்டை தனியா போட்டு நம்ம உடைச்சிக்கிறோம். இதுக்கப்புறமா எல்லாம் ரெடியான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுக்குறோம். கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சுக்கிறோம். பெருங்காயம் போட்டுக்கிறோம். மிளகாய் வத்தல் 1 போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்ட பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை நம்ம சேர்க்கிறோம். நல்லா வதங்கின பிறகு காய்கறிகளையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நாம 3/4 உழக்கு மாவு நம்ம இப்ப ரெடி பண்ணியிருக்கோம். உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதிச்ச பிறகு இந்த 3/4 உழக்கு மாவுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 2 உழக்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா நம்ம மில்லட்டுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இது ரம்ப இலையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ரம்ப இலையில அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. மில்லட்ல அதிகப்படியான நார் சத்து இருக்கு, புரதம் இருக்கு. மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை கண்டிப்பா செஞ்சு சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான உணவு. அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.